ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆனிச்சனால இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ கொண்டு வந்திருக்கு. ஏன்னா ஷார்ட்ஸ்ல நிறைய ரீச் இருக்கு. லாங் வீடியோ போட்டால் அவ்வளோ ரீச் இருக்குமான்னு எனக்கு ஸ்டார்டிங்ல தெரியல. ஸோ அதனாலவே நான் எல்லாத்தையும் வந்து ஷார்ட்ஸ்லேயே சொல்லி இது பண்ணிட்டேன். சரி, இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ பார்த்துடலாமா? வேற எதுவும் கிடையாது. நான் வந்து அமேசான்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த ஹால் தான் ஆல்ரெடி ஆர்வம் தாங்காமல் ஓப்பன் பண்ணிட்டேன்னா, ஸோ அதனால தான். அப்போ நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த புக்ஸை பற்றி நான் ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தேன். இந்த தடவை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆத்தர்ஸ் தான். நான் ராம்காம் நிறைய படிப்பேன். வேற ஆத்தர்ஸ் ஸ்கூல் ஃபாரின் ஆத்தர்ஸ் படித்தேன். சரி, இந்த வாட்டி இந்தியன் ஆத்தர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த புக் வாங்கியிருந்தேன். ஓகேங்களா, இந்த புக்ஸ் வாங்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ரெட் ஃபிளாக்ஸ் அண்ட் ரிஷர்ட்ஸ் இருந்தது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால பார்த்து தான் நான் வாங்கியிருந்தேன். இன்ஸ்டால வந்து இதோட ஆத்தரே நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ அதனால இந்த புக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஆர் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா எழுதினவர் பார்த்தீங்கன்னா அஜய் கே பாண்டே அப்படின்றவர் எழுதியிருக்காரு. எனக்கு இது தெரியல இந்த புக்கு எதை பற்றிது, பட் எனக்கு பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால இந்த புக் நான் படிச்சு உங்களுக்கு ஒவ்வொரு புக்குக்கு ரிவ்யூ போடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரவீந்தர் சிங்கோட ஐ டு ஹாவ் அ லவ் ஸ்டோரி. நான் ரவீந்தர் சிங்கோட புக் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். ஸோ வில் யூ ஸ்டில் லவ் மீ அப்படின்ற ஒரு புக் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சதுனால சரி அவரோட புக்கை இதை நான் வாங்கி ட்ரை பண்ணிட்டேன். நீங்கள் இவரோட புக் படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் ஃபேவரட் புக் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 புக் இருக்கு. இது எல்லாமே எனக்கு இன்ஸ்டா சஜஸ்ட் பண்ணதான். ஒன்று பார்த்தீங்கன்னா சிருஷ்டி சௌதாரி அவங்களுடைய லால் அண்ட் ஸ்வீட்ஸும், அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் எ கர்ஃபியர்ஸ், சேம் ஆத்தரோட. எனக்கு தெரியல இந்த புக்கு விமன் ஆத்தர் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால இட் வில் பி நைஸாக இருக்கும். அதே மாதிரி இந்தியன் ஸ்டோரிஸில் வந்து அவ்வளோ நல்ல புக்ஸ் நான் வந்து நிறைய படிக்கும். வெறும் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் மட்டுமே நான் அதிகமாக பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அது என்னுடைய கப் ஆஃப் டீயும் கிடையாதா. ஸோ அதனால நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒவ்வொரு கேட்டகரியாக பார்ப்போம். கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நியூ ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் பாடி கேரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம்மோட வெனிலா கேரமெல்லோ பாடி லோஷன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ளம் ஃபேவரட்ல சொல்லியிருப்பேன். இது வந்து நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாடி கேருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது கெமிஸ்டட் பிளேயோடைய அண்டர் ஆர்ம் ரோல். இதுக்கு நிறைய ட்ரெண்டிங்காகவும் இருந்திருக்கு. இந்த ப்ராடக்ட் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூவும் வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது கிடையாது. சரி, இந்த வாட்டி ட்ரை பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணி சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் லேயர் வாட்டர்களோட இந்த வெனிலா ட்விஸ்ட். இது ரெண்டுத்தையும் வச்சு நான் ஒரு காம்போ யோசிச்சிருக்கேன். அது நல்லா வந்துச்சுன்னா ஹோப்ஃபுல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். இது நிறைய பேர் ட்ரை பண்ணேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது எனக்கு சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னோட உமாக்கா தான் எனக்கு இதை சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தேன். அப்புறம் என் கிளாஸில் நிறைய பேர் இது வாங்கி ட்ரை பண்ணி எல்லாருக்கும் இது ஃபேவரட் பர்ஃப்யூமாகவும் இருக்கு. ஸோ அந்த லேயர் வாட்டர்கள் இது பட்ஜெட்குள்ளார இருக்கிறதுனால எல்லாருமே வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்க. நான் என்கிட்ட யாராவது பர்ஃப்யூம் கேட்குற எல்லாருக்குமே நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடி கேருக்கு அவ்வளோதான். அடுத்தது ஹேர் கேர் பார்ப்போம். ஹேர் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷாம்பு லாரியல் பாரிஸோடைய இந்த ஹைரோனா ஷாம்பு. இது வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னோட ஸ்கேல்புக்கு ஏற்ற மாதிரி. என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கேல்பு, ட்ரை என்ஸா. ஸோ அதனால அதுக்கு இது நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதை வாங்கி அதனால இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைலரானிக்காடைய கண்டிஷனர். நான் யூஸ் பண்ணதுலேயே ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண கண்டிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்ததுனால நான் இதை ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். இது எத்தனாவது பர்ச்சேஸ்னு எனக்கு கணக்கு வச்சிருக்க அளவுக்கு தெரியலாம். பட் நான் ரொம்ப நாளாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இது என்னோட ஃபேவரட் வேரியண்ட்டும் கூட. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹேர் கேருக்கு இந்த சோல் ஃப்ளவரோடைய ரோஸ்மெரி லாவெண்டர் வித் ஆம்லா ஆயில். இந்த ஆயிலோட வாசனை ஆக்சுவலி நல்லா இருக்கும். இது நான் வந்து சும்மா 2-3 தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அக்கா வந்து இதை ட்ரை பண்ணி அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்ததுனால நான் இதை வாங்கி ட்ரை பண்ணேன். எல்லாமே சின்ன சைஸில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு இது ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரனாட்டமியோடைய இந்த ரோஸ் அண்ட் ரைஸோட பேரனாட்டமியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் நல்லாயிருக்கும். அவங்களுடைய ஷாம்பு, ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, அப்புறம் ஹேர் க்ரோத் சீரம் வந்து 800 rupees வருது. லைக் 1 month வரும்னு வச்சுக்கோங்களேன். அது விட இது வந்து காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் இருக்குது. அதே மாதிரி இதுக்கும் நல்ல ரிவ்யூஸ் பார்த்ததுனால சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அடுத்தது ஹேர் கேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீக்ஸோட சீரம். என்னோட வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இந்த சீரம் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான சீரம். காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் இருக்குது. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாசனையும் நல்லா இருக்குது. மீது இதெல்லாம் கொஞ்சம் மூஞ்சல் அடித்த மாதிரி ஒரு வாசனை இருக்குல்ல. ஸோ இதில் எல்லாம் இது
அப்புறம் கொஞ்சம் ஸ்கின் கேர் வந்து ரீபர்ச்சஸ் எல்லாம் இந்த வாட்டி ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டேலில் வந்து பார்த்தீங்கன்னா புது வேரியண்ட் ஆஃப் ஆயில் பேலன்சிங் மாய்ஸ்சரைசர் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆயிலி ஸ்கின்னுக்காக. நான் ஃபாக்ஸ்டேல் ஆல்மோஸ்ட் எல்லா டைப் ஆஃப் மாய்ஸ்சரைசரும் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இது புது வேரியண்ட் வந்திருக்கிறதுனால இதை ட்ரை பண்ணுறேன். இதுக்கும் நான் ரிவ்யூ போடுறேன் எப்படி இருந்துச்சுட்டு. அதே மாதிரி ப்ளம்மோட ரைஸ் வாட்டர் நயசினமைட் ஹைட்ரேட் சன்ஸ்கிரீன். ப்ளம்ல வந்து அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் எதுவும் ட்ரை பண்ணதில்லை ஸ்கின் கேருக்கு. நயசினமைட் சீரம் நல்லா இருக்கும், அந்த வேரியன்ட் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இந்த சன்ஸ்கிரீனோட ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நல்லா இருந்து சொல்லியிருக்காங்க, அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச அக்காவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது. அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஸ்காரா மார்ஸ்ல இருந்து. சரி, எனக்கு ஐ மேக்கப்ல என்னோட ஃபேவரட் பார்ட் எதுனா மஸ்காரா போடுறேன். என்கிட்ட அவ்வளோ நல்ல குவாலிட்டியான பிராண்ட் எதுவும் இல்லை. ஸோ அதனால நான் மார்ஸ்ல இருந்து வாங்கிடுறேன். அவ்வளோதான். நீங்க இதுல ஏதாவது ப்ராடக்ட் ட்ரை பண்ணியிருந்து உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்து என்னடா இவ அடிக்கடிக்கு ப்ராடக்ட் வாங்கிக்க பெரிய ஆளா இருப்பாலாம் யோசிக்காதீங்க. இதை வச்சுதான் நான் 6 மாசம் ஓட்டுவேன். அதனாலதான் உங்களுக்கு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஹால் வீடியோ வருது. அவ்வளவுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.